அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் விஜய் ஆண்டனி நடித்திருக்கின்ற மார்கன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இந்த படத்தின் கதை ஒரு பழிவாங்கும் கதைதான். அதை சுவாரஸ்யமாக சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர். மர்ம மனிதர் ஒருத்தர் ரசாயனத்தை உடலில் செலுத்தி ஒரு பெண்ணை கொலை செய்கிறார். அந்த பெண்ணின் உடலை குப்பை தொட்டியில் போடுகிறார். இந்த கொலையை பற்றி அறியும் மும்பையைச் சேர்ந்த முன்னாள் காவல்துறை அதிகாரி விஜய் ஆண்டனி அதிர்ச்சி அடைகிறார். தனிப்பட்ட முறையில் இந்த வழக்கை விசாரிப்பதற்காக டெல்லியிலிருந்து சென்னைக்கு வருகிறார் விஜய் ஆண்டனி. சென்னை காவல்துறையும் அவருக்கு உதவி செய்கிறது. விசாரணை தொடங்கும் விஜய் ஆண்டனி தனக்கு கிடைக்கும் தகவல்கள் மூலம் அஜய் தீசனை தனது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய விசித்திரமான சில செயல்கள் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. அதே நேரத்தில் இன்னொரு பெண்ணும் அதே மாதிரி கொலை செய்யப்படுகிறார். போலீஸ் விசாரணையில் அஜய் தீசன் யார், கொலைக்கான பின்னணி என்ன, உண்மையான குற்றவாளியை விஜய் ஆண்டனி எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதை வழக்கமான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பாணியோடு சித்தர்களின் சித்து விளையாட்டு போன்ற புதிய களத்துடன் சேர்த்து சொல்வதுதான் மார்கன் திரைப்படத்தின் திரைக்கதை. இந்த படத்தில் விசாரணையை மேற்கொள்ளும் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார் விஜய் ஆண்டனி. ரசாயனத்தால் உடலில் ஏற்பட்ட பாதிப்போடு அவர் மேற்கொள்ளும் விசாரணையும் அவரது உடல் மொழியும் திரைக்கதையை சுவாரஸ்யமாக நகர்த்த உதவி இருக்கிறது. இன்னொரு நாயகனாக புதுமுகம் அஜய் தீசன் திறமையுள்ள நடிகர் என்பதை முதல் படத்திலேயே நிரூபித்திருக்கிறார். அவரது பாத்திரமும் அதற்கான அவரது மெனக்கடலும் நம்மை படத்தோடு ஒன்ற வைக்கிறது. நடிப்பில் மட்டுமல்ல, ஆக்ஷன் சென்டிமெண்ட் காட்சிகளிலும் அசத்தி இருக்கிறார், கவனிக்க வைக்கிறார். சமுத்திரகனி, பிரிகிடா, மகாநதி சங்கர், ராமச்சந்திரன், தீப்சிகா, அர்ச்சனா, கனிமொழி என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் எஸ் யுவா. ஒரு கிரைம் த்ரில்லர் படத்திற்கு தேவையான ஒளிப்பதிவு, அதாவது படத்தோடு பயணிக்கின்ற ஒளிப்பதிவை கொடுத்திருக்கிறார். இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கின்ற விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். பின்னணி இசையிலும் பாடல் இசையிலும் கவனிக்க வைக்கிறார். இந்த படத்தை இயக்கி படத்தொகுப்பும் செய்திருக்கிறார் இயக்குனர் லியோ ஜான்பால். எடிட்டிங் தெரிந்தவர்கள் ஒரு படத்தை இயக்குகின்ற போது ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி இருக்க வேண்டும், காட்சிகள் எப்படி அமைய வேண்டும், எங்கிருந்து ஆரம்பித்து ஒரு காட்சியை எப்படி முடிக்க வேண்டும் என்கிற பெரும் அனுபவம் அவருக்கு கிடைத்திருக்கும். அதன்படி இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். பரபரப்பான காட்சிகள், விறுவிறுப்பான சம்பவங்கள் என படம் போவதே தெரியாத அளவுக்கு இந்த படத்தை கொடுத்திருக்கிறார். புதிதாக எதையும் முயற்சி செய்யவில்லை என்றாலும் சாதி வெறி மாதிரி, மதவெறி மாதிரி, மொழிவெறி மாதிரி நிறவெறி எப்படிப்பட்ட ஆபத்தை உருவாக்கும் என்பதை நிறவெறிக்கு எதிரான பழிவாங்கும் கதையாக சொல்லியிருக்கிறார். கிரைம் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். என்ன நேயர்களே, மார்கன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.